சென்னை மாதவரம் அருகே ரவுடி தொப்பை கணேசன் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம். சென்னை மாதாவரம் அருகே பிரபல ரவுடி தொப்பை கணேசன் என்பவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மாதாவரம் ரவுண்டானா அருகே பிடிக்க சென்ற போது தாக்க முயன்றதால் என்கவுண்டர் என போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த ஜனவரி 30ஆம் தேதி அன்று, அதாவது புழலில் விஜயகுமார் என்ற ஒரு தொழிலதிபர் வீட்டில் அதிகாலையில் கிட்டத்தட்ட 5 மணி அளவில், காலை 5 மணி அளவில் வசந்தா, விஜயகுமார் மற்றும் அவரது 2 மகள்களை கட்டி போட்டு கிட்டத்தட்ட 25 லட்சம் பணம் மற்றும் 10 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார். அதில் அந்த வழக்கு தொடர்பாக புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர். அதில் 4 பேரை முதற்கட்டமாக கைது செய்தும் சிறையிலும் அடைத்திருந்தனர். இதில் முக்கிய நபராக கருதப்படக்கூடிய தொப்பை கணேசன் என்பவரை போலீசார் தொடர்ந்து தேடி வந்த நிலையில் அவரை போலீசார் நேற்று பிடித்திருக்கின்றனர். நேற்று பிடித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் விசாரணை நடத்த பின்பு இன்று காலை அவர் சில நகைகள் மற்றும் பணத்தை எங்கு வைத்திருக்கிறார் என்ற கோணத்தில் விசாரணை செய்த போது இதுபோன்ற இடத்தில் வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மாதாவரம் ரவுண்டானா அருகே அங்கு தப்பிச் சென்ற முயன்ற போதும் மற்றும் போலீசாரை தாக்க முயன்றதால் ரவுடி தொப்பை கணேசனை சுட்டுக் கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது அவரது உடலானது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொப்பை கணேசன் மீது கிட்டத்தட்ட 4 கொலை வழக்குகள் மற்றும் பல்வேறு கொள்ளை வழக்குகள் இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவர் ரவுடி சேராவின் கூட்டாளி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு வழக்குகளில் தேடி வந்த நிலையில் தொப்பை கணேசன் தற்போது கைது செய்யப்பட்டதாகவும் அதன் பின்பு போலீசாரை தாக்க முயன்றதாலும் அவரை சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தற்போது அவர் உடலானது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விசாரணையானது நடைபெற்றவுடன் காவல்துறை உயர் அதிகாரிகள் இது தொடர்பாக யார் அந்த என்கவுண்டரில் ஈடுபட்டார் என்பது குறித்து விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும், எப்படி இது போன்ற நிகழ்வானது நடைபெற்று வருகிறது என்ற கோணத்தில் உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொள்வதாக கருத்து தெரிவிக்கப்பட்டது. சென்னை மாதவரம் அருகே ரவுடி தொப்பை கணேசன் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம். சென்னை மாதாவரம் அருகே பிரபல ரவுடி தொப்பை கணேசன் என்பவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மாதாவரம் ரவுண்டானா அருகே பிடிக்க சென்ற போது தாக்க முயன்றதால் என்கவுண்டர் என போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த ஜனவரி 30ஆம் தேதி அன்று, அதாவது புழலில் விஜயகுமார் என்ற ஒரு தொழிலதிபர் வீட்டில் அதிகாலையில் கிட்டத்தட்ட 5 மணி அளவில், காலை 5 மணி அளவில் வசந்தா, விஜயகுமார் மற்றும் அவரது 2 மகள்களை கட்டி போட்டு கிட்டத்தட்ட 25 லட்சம் பணம் மற்றும் 10 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார். அதில் அந்த வழக்கு தொடர்பாக புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர். அதில் 4 பேரை முதற்கட்டமாக கைது செய்தும் சிறையிலும் அடைத்திருந்தனர். இதில் முக்கிய நபராக கருதப்படக்கூடிய தொப்பை கணேசன் என்பவரை போலீசார் தொடர்ந்து தேடி வந்த நிலையில் அவரை போலீசார் நேற்று பிடித்திருக்கின்றனர். நேற்று பிடித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் விசாரணை நடத்த பின்பு இன்று காலை அவர் சில நகைகள் மற்றும் பணத்தை எங்கு வைத்திருக்கிறார் என்ற கோணத்தில் விசாரணை செய்த போது இதுபோன்ற இடத்தில் வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மாதாவரம் ரவுண்டானா அருகே அங்கு தப்பிச் சென்ற முயன்ற போதும் மற்றும் போலீசாரை தாக்க முயன்றதால் ரவுடி தொப்பை கணேசனை சுட்டுக் கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது அவரது உடலானது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொப்பை கணேசன் மீது கிட்டத்தட்ட 4 கொலை வழக்குகள் மற்றும் பல்வேறு கொள்ளை வழக்குகள் இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவர் ரவுடி சேராவின் கூட்டாளி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு வழக்குகளில் தேடி வந்த நிலையில் தொப்பை கணேசன் தற்போது கைது செய்யப்பட்டதாகவும் அதன் பின்பு போலீசாரை தாக்க முயன்றதாலும் அவரை சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தற்போது அவர் உடலானது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விசாரணையானது நடைபெற்றவுடன் காவல்துறை உயர் அதிகாரிகள் இது தொடர்பாக யார் அந்த என்கவுண்டரில் ஈடுபட்டார் என்பது குறித்து விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும், எப்படி இது போன்ற நிகழ்வானது நடைபெற்று வருகிறது என்ற கோணத்தில் உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொள்வதாக கருத்து தெரிவிக்கப்பட்டது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.